ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அநேக மாதங்களுக்கு பின்பு மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆசீர்வாதமான வாய்ப்பினை அளித்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். and thank you Joshua for giving this opportunity. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது என்பது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த வருகின்ற நாட்களில அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தை படிக்க நாம் முற்படுவோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரங்களை கொண்ட இந்த நிருபம் ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் அதிகமாக பரிச்சயமான ஒரு நிருபமாக இருக்க வாய்ப்புண்டு. பலமுறை நீங்கள் இதை குறித்து படித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட எதை குறித்து பேச விரும்புகிறாரோ அதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு விருப்பமுள்ள இருதயத்தோடு திறந்த உள்ளத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் தாமே இந்த பாடவேளையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. கலாத்தியர் என்ற அந்த நிருபத்தை படிப்பதற்கு முன்பாக அதனுடைய முகவரையை அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் படித்துவிட்டு பின்பாக அதிகாரத்திற்குள்ளாக நாம் செல்வது நல்லது. இந்த கலாத்தியா என்பது ஒரு மாகாணம், அதாவது ரோம பேரரசுல ஏசியா மைனர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியில காணப்பட்ட ஒரு மாகாணம் இந்த கலாத்தியா என்பது. இன்றைய துருக்கி நாட்டை சார்ந்த பகுதி இந்த கலாத்தியா. பவுல் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஒரு சபைக்காக அவர் எழுதவில்லை. பல சபைகளை கொண்ட அந்த கலாத்தியா மாகாணத்திலே பல சபைகள் இருந்தது. அந்த பல சபைகளுக்கு அந்த கடிதத்தை எழுதினார். மற்ற கடிதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட இடத்துல இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சபைக்கு எழுதுவதுதான் அவருடைய முறையாக இருந்தது. ஆனால் இந்த கடிதத்தை நாம் பார்க்கும் பொழுது 2வது வசனத்துல கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று சொல்லி அங்கே பல சபைகளை குறித்து அவர் கூறுகிறார். ஆனால் எந்த குறிப்பிட்ட சபைக்கு அவர் அதை எழுதினார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அங்கு இருக்கின்ற பல சபைகள் இருந்தது. அந்த பவுலினால நிறுவப்பட்ட அந்த சபைகளில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம். இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தை குறித்து 2 விதமான வாதங்கள் உண்டு. ஒன்று, இந்த கலாத்தியா மாகாணத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லி ஒரு சாரார் அதை நம்புகிறார்கள். இன்னொரு சாரார் தென் பகுதியில இருந்த கலாத்திய மக்களுக்காக எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லி ஒரு சாரார் அவர்கள் வாதிக்கின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்திலே இருக்கின்ற இடங்களை எல்லாம் பவுல் தன்னுடைய 3 மிஷனரி பயணங்களிலும் சந்தித்தார் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் படிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவருடைய முதல் மிஷனரி பயணம், பவுலுடைய 3 மிஷனரி பயணங்களிலே முதல் மிஷனரி பயணம் கிபி 46வது ஆண்டிலிருந்து 48வது ஆண்டு வரைக்குமான அந்த கால அளவில தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தை தொடங்கினார். அதை அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து 14வது அதிகாரத்தின் 28வது வரைக்குமான வசனங்கள்ல நாம் அதை படிக்க முடியும். இந்த முதல் மிஷனரி பயணத்தின் பொழுது இக்கோனியம் என்கின்ற அந்த பகுதியில பவுல் சென்றதாக 13வது அதிகாரத்தின் 51வது வசனத்திலும், லிஸ்திரா, தெர்பை போன்ற அந்த நாடுகளுக்கு அவர் சென்றதாக 14வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலும், பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா என்கின்ற பட்டணத்திற்கு அவர் சென்றதாகவும் 14வது அதிகாரத்தின் 21வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். அப்போ இந்த 3 பகுதிகளும், இந்த 3 நகரங்களும் கலாத்தியா தேசத்தினுடைய தென் பகுதியிலே காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வேதாகமத்தின் பின்பகுதியில் இருக்கின்ற வரைபடத்தை பார்ப்பீர்களானால் அது தெளிவாக இருக்கும். அதே நேரத்துல அந்த பிசிதியா, அந்தியோகியா என்று சொல்கிறோமே, அதுல இரண்டு அந்தியோகியாக்கள் உண்டு. ஒன்று சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோகியா, இன்னொன்று கலாத்தியா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிசிதியா நாட்டுள்ள அந்தியோகியா. ஆனால் முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டது சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோகியாவிலே தான். அதை நாம் அப்போஸ்தலர்
11வது அதிகாரத்தின் 26வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வேதாகமத்தில் 3 இடங்களில மட்டும்தான் இடம்பெற்றிருக்கின்றது. வெறும் 3 இடங்களில தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வருகிறது. ஒன்று அப்போஸ்தலர் 11:26, இன்னொன்று அப்போஸ்தலர் 26:28, அப்போஸ்தலர் 26:28, இன்னொன்று 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 16வது வசனம். 1 பேதுரு 4:16. இந்த 3 இடங்களே தவிர வேற எங்குமே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நாம் வாசிக்க முடியாது வேதாகமத்தில். அடுத்தபடியாக 2வது மிஷனரி பயணம், அது கிபி 49வது ஆண்டிலிருந்து 52வது ஆண்டு வரைக்கும், கிபி 49 52. இதை அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தின் 40வது வசனத்திலிருந்து 18வது அதிகாரத்தின் 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 15:40 18:22 வரைக்கும். அங்கேயும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல லிஸ்திராவிலும் தெர்பையிலும் பவுல் அங்கே ஊழியம் செய்ததாக 2வது மிஷனரி பயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது மிஷனரி பயணம் கிபி 53 57 வரைக்கும், கடைசி பயணம் கிபி 53 57 வரைக்கும். அதே அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தின் 23வது வசனத்திலிருந்து 21வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்குமான அந்த பகுதிகளிலே 3வது மிஷனரி பயணத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். அங்கே 18வது அதிகாரத்தின் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே சில நாள் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர்களை திடப்படுத்தினான் என்று சொல்லி பவுலை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டது. பவுல் பொதுவாகவே சபைகளை நிறுவிவிட்டு அவைகள் அப்படியே இருந்து விடட்டும் என்று சொல்லி நினைக்கின்ற ஒரு மனிதன் அல்ல. மாறாக அவர் அந்த சபைகளிலே இருக்கின்ற விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்தின ஒரு ஊழியக்காரர். அப்படிப்பட்ட அருமையான பவுல் இந்த 3 மிஷனரி பயணங்களையும் முடித்து தன்னுடைய கடிதத்தை அவர் எழுதுகிறார். ஒருவேளை எந்த சமயத்துல இந்த கடிதம் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போமே, ஆனால் அந்த வடக்கு கலாத்தியாதான் இருக்கின்றவர்களுக்கு எழுதப்பட்டது என்று கூறப்படுகிறவர்களுடைய வாதம் அது கிபி 53 56 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தெற்கு பகுதியில் இருக்கின்ற கலாத்திய சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் என்று வாதிடுகிறவர்கள் அது கிபி 49 எழுதப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த தெற்கு பகுதியில இருக்கின்ற சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்ற அந்த வாதம் தான் பொதுவாகவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாதம். ஆகவே இந்த கலாத்தியா சபைக்கு எழுதப்பட்ட அந்த காலம் கிபி 49 50 என்று சொல்லி எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பவுல் எழுதின முதல் கடிதம் ஒருவேளை இதே காலகட்டத்திலே தான் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் இந்த கடிதத்தையும் அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த 3 கடிதங்களும் பவுல் எழுதின முதல் கடிதங்கள் என்று சொல்லி வேதத்துல அந்த வேத வல்லுநர்கள் அதை குறித்து வியாக்கியானம் செய்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அது தெற்கு பகுதி ஆனாலும் சரி வடக்கு பகுதி ஆனாலும் சரி, இன்றைக்கு இந்த நிருபம் விசுவாசிகளாகிய நமக்கு பயனுள்ள ஒன்று, ஆவிக்குரிய விதத்தில் அநேக ஆழமான சத்தியங்களை கற்றுத்தருகிற ஒரு கடிதம் என்று சொல்லி மட்டும் நாம் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இந்த கடிதத்தை எழுதினவரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், பவுல். ஏனென்றால் அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான் என்று கூறுகிறார். 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலும் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கூறும் பொழுது இந்த கடிதத்தை எழுதினவர் பவுல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக இந்த கடிதத்தினுடைய பின்னணி நமக்கு அவசியம். பவுல் எழுதின அந்த 13 கடிதங்களிலும் ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர் எழுதுகிறார். வெறுமனே எந்த சபைக்கும் அவர் தன்னுடைய கடிதத்தை எழுதுவதில்லை. அப்படியாக இந்த கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த திருச்சபைகளில திடீரென்று அவர் தன்னுடைய அந்த முதல் மிஷனரி பயணத்தை ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே பவுலினுடைய போதகத்தை குறித்தும் பவுலினுடைய அப்போஸ்தல அந்த அதிகாரத்தை குறித்தும் கேள்வி கேட்டு, பவுலினுடைய போதகம் தவறான போதகம் என்கின்ற விதத்துல யூத கிறிஸ்தவர்கள், யூத மதத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள்
ஒரு தவறான போதனையை அங்க போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பவுல் என்ன போதித்தார்? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு அவசியம் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசமும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற அந்த சத்தியத்தை, இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்கின்ற அந்த சத்தியத்தை போதித்து, அந்த சத்தியத்தின் அடிப்படையில அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த யூதர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத மார்க்கத்தமைந்த கிறிஸ்தவர்கள் வெறுமனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொள்வது அல்ல ரட்சிப்பினுடைய முக்கிய அம்சம். அதோடு கூட நியாயப்பிரமாணத்தின் அந்த காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அது கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு முற்று பெறாது என்கின்ற ஒரு தவறான போதனையை அவர்கள் அங்கே போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த போதனைக்கு இந்த கலாத்தியா நாட்டில் உள்ள அந்த சபை மக்கள் இரையாகி விட்டார்கள். என்ன நடந்தது? அவர்களுடைய அந்த விடுதலை, பாவத்திலிருந்து கிடைத்த அந்த விடுதலையானது நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக மாறும்படியாக அவர்களுக்கு அந்த போதனை ஒரு பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு, கிரியைகளினாலே தான் ரட்சிப்புண்டு. அந்த காஸ்பல் ஆஃப் ஒர்க், கிரியைகளினால் கிடைக்கின்ற அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கின்ற ரட்சிப்பு முக்கியம் என்பதை அவர்கள் அந்த கிரியைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்கின்ற அந்த அருமையான போதனையை புறம் தள்ளும்படியாக அவர்கள் போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில அவர்கள் தங்களுடைய கிருபையை இழந்து விடக்கூடிய நிலைமை வந்துவிடுமோ என்கின்ற பயத்தினால, அதே நேரத்துல கடினமாக பவுல் இந்த கடிதத்தை எழுதுவதை நாம் இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பின்னணியிலே தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் சரித்திரத்திலே இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. எவ்விதமாக இதை கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஸ்தாபித்த மார்ட்டின் லூதர், அவர் இந்த கடிதத்தை படித்த பின்புதான் விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்க முடியும் என்கின்ற அந்த கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியத்தை அவர் அங்கே புரிந்து கொள்ள முடிந்தது. கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் மைய சத்தியமாகிய விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும் என்பதை கிரியைகளினாலே அல்ல, வெளிப்பிரகாரமான சடங்குகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்க முடியும், ரட்சிப்புக்குள்ளாக வர முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட கடிதம் இந்த கலாத்திய கடிதம். ஆகவே தான் அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற அவருடைய அந்த முழக்கத்தை அவர் அங்கு எழுதுகிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 4 முக்கியமான காரியத்தை அவர் கூறினார். புராட்டஸ்டன்ட் சபை ஆரம்பிக்கப்படும் பொழுது சோலா ஸ்கிரிப்சரா, அதாவது ஸ்கிரிப்சர் அலோன், வேதம் மட்டும்தான். சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மாத்திரம்தான். சோலா ஃபைடி, ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டும்தான். சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன். அப்படியானால் வேதம் மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான், கிருபை மட்டும்தான். இதற்கு புறம்பாக ஒன்றுமே இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டதினாலே தான் கலாத்திய நிருபத்தை அவர் என்ன கூறுகிறார், அவருடைய மனைவியினுடைய பெயரோடு கூட, கேத்தரின் வான் போரா என்கின்ற தன்னுடைய மனைவியினுடைய பெயரோடு கூட அதை இணைத்து ஐ எம் மேரிட் டு இட் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். அதே நேரத்தில் லியோன் மோரிஸ் என்கின்ற தேவ மனிதன் இந்த கலாத்திய நிருபத்தை குறித்து கூறும் பொழுது, Galatians is a passionate letter, the outpouring of the soul of a preacher on fire for his Lord. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய உணர்ச்சி மிக்க ஒரு கடிதம் இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட கடிதம். And deeply committed to bringing his hearers to an understanding of what saving faith is. உண்மையாகவே விசுவாசத்தினாலே வருகின்ற அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்து இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆழமாய் அர்ப்பணித்து எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்று சொல்லி அவர் அதை குறித்து கூறுகிறார். அப்படியானால் ஒவ்வொரு கடிதத்திலும் நாம் அந்த கடிதத்திற்குள்ளாக செல்வதற்கு அதை ஒரு அறையாக நாம் பாவித்துக் கொள்வோமே, ஆனால் ஒரு திறவுகோல் அவசியம். அந்த திறவுகோல் மூலமாக இந்த கடிதம் என்னும் அறைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால்
கலாத்திய சபையுடைய நிருபத்தை பொறுத்த மட்டும் த கீ வேர்ட் என்று கூறுவோமேயானால் ஃப்ரீடம் ஃப்ரம் த லா, நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைக்கின்ற விடுதலை என்பதை குறித்து தான், அதை மையமாக கொண்டுதான் பவுல் இதை எழுதுகிறார். கிருபையினால கிடைக்கப்பெறுகின்ற அந்த ரட்சிப்புக்கு நியாயப்பிரமாணத்திலே நாம் அடிமைகளாக வாழ்வதனால அல்ல, அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்கான அந்த திறவுகோலை அவர் தருகிறார். அதே நேரத்துல த கீ வேர்ட்ஸ், மிக முக்கியமான வசனம் இந்த கலாத்தியர் நிருபத்திலே என்ன என்று கேட்டால் 2 வசனங்கள். ஒன்று கலாத்தியர் 2:20-21, எல்லாருக்குமே தெரிந்த வசனம். கலாத்தியர் 2:20-21, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்ற அந்த வசனமும், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்கின்ற அந்த ஒரு வசனமும் கலாத்தியர் 5:1, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள் என்கின்ற இந்த 2 வசனங்கள் தான் கலாத்திய நிருபத்தினுடைய கீ வேர்சஸ் என்று சொல்லி நாம் கூற முடியும். இப்போ இந்த பின்னணியத்தை கற்றுக்கொண்ட நாம் இந்த கலாத்திய நிருபத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக இந்த 6 அதிகாரத்தையும் 5 பிரிவுகளாக பிரித்து நாம் படிக்க முற்படுவோம். முதல் பிரிவு வாழ்த்துதலும் அறிமுகமும். 1வது அதிகாரத்தின் முதல் 9 வசனங்கள். 2வது பிரிவு தேவனுடைய செய்தியாளருக்கும் தேவனுடைய செய்திக்குமான ஒரு நிரூபணம், the proof of God's messenger and the message. செய்தியாளர் செய்தி என்பதனுடைய ஒரு நிரூபணத்தை 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரத்தின் 21வது வசனம் வரைக்கும் நாம் படிக்க முடியும். 3வதாக ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே மட்டும்தான் நீதிமானாக்க முடியும் என்பதை குறித்த ஒரு நிரூபணம், the proof that a man is justified by faith alone and not by works. கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே மாத்திரம் ஒரு மனிதன் நீதிமானாக்க முடியும் என்பதற்கான அந்த நிரூபணத்தை 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது அதிகாரத்தின் 7வது வசனம் வரைக்கும் நாம் படிக்க முடியும். இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், சிலர் நீங்க குறிப்பெடுத்துக் கொள்கிறீர்கள், உங்களுக்காக இதை சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்து படிப்பீர்களானால் இன்னும் அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும். 4வது இந்த திரும்பவும் இந்த நீதிமான் விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதற்கான ஒரு அறைகூவல், இல்லை என்றால் அதற்கான ஒரு அழைப்பு, the fivefold appeal to be justified by faith alone. அதை 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரத்தின் 12வது வசனம் வரைக்கும், 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரத்தின் 12வது வசனம் வரைக்கும். கடைசியாக 5வதாக the believer's life and walk, ஒரு மனிதனுடைய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் நடக்கையும். இதை குறித்து 5வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து அந்த 6வது அதிகாரத்தின் 18வது வசனம் வரைக்குமான பகுதியில அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு வாழ்த்துதலும் அறிமுகமும் என்ற பகுதியில 2 பகுதியாக அதை நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, காட்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் அத்தாரிட்டி, தேவனுடைய ஊழியமும் அதனுடைய அதிகாரமும். அது முதல் 5 வசனங்களிலும் காட்ஸ் ஒன்லி மெசேஜ், த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்பதை குறித்து 6வது அதிகாரத்தின் 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும். சோ இன்றைக்கு முதல் 5 வசனங்களை நம்ம படிக்க முற்படுவோம். காட்ஸ் மினிஸ்டர் அண்ட் இஸ் அத்தாரிட்டி, காட்ஸ் மினிஸ்டர் அண்ட் இஸ் அத்தாரிட்டி, தேவனுடைய ஊழியக்காரனும் அவனுடைய அதிகாரமும் என்ற தலைப்பில் படிப்போம். இப்படி எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 1வது வசனம், மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமீன் என்று சொல்லி அந்த முதல் பகுதியை அவர் முடிக்கின்றார். ஒருவேளை நீங்க இந்த முன்னுரையை நீங்க பார்ப்பீர்களானால் அவருடைய வாழ்த்துதல் மற்ற எல்லா நிருபங்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமான விதத்திலே தான் அவர் அங்கே அந்த அந்த வாழ்த்துதலையோ இல்லை என்றால் அந்த அறிமுகத்தையோ அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக பவுல் அவர்களை யார் எழுதுகிறார் என்பதை சொல்லிவிட்டு அவர்களை வாழ்த்துவார். அவர்களை வாழ்த்தி விட்டு அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார். இதுதான் அவருடைய பொதுவாகவே அவர் எழுதின்ற அந்த எல்லா நிருபங்களிலும் அந்த ஒரு முறையை அவர் கையாளுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர் அப்படிப்பட்ட எந்த ஒரு வாழ்த்துதலையும் அவர்களுக்கான எந்த ஒரு பிரார்த்தனையும் அவர் ஏறெடுக்காமல் நேரடியாக ஒரு 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 தான் யார் என்பதை குறித்து கூறும் பொழுது கூட அதற்கு வித்தியாசமான முறையில ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர் அங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் உண்டு. என்றால் இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் பவுலினுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே நேரத்தில் அவருடைய போதகத்தை குறித்தும் அவர்கள் தவறாக போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பவுலுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அப்போஸ்தல அதிகாரம் இல்லாதவர். அவர் போதிக்கின்ற போதனையும் தவறானது. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு சில சட்ட திட்டங்களை அதனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாதபடி இந்த கிறிஸ்தவத்தை நாம் அனுபவிக்க முடியாது என்பதான அந்த போதனையை அவர்கள் அதிகமாக போதித்து விட்டபடினாலேதான் பவுல் மிக கடுமையாக இந்த பகுதியிலே அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் கூறுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் என்று சொல்லி அந்த தன்னை அறிமுகப்படுத்துவதில் அந்த அப்போஸ்தலன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தையை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலன் என்கின்ற இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியில அப்போஸ்தலோஸ் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து இட் வாஸ் டிரான்ஸ்லிட்ரேட்டட், நாட் டிரான்ஸ்லேட்டட். அதாவது ஒரு மொழியின் சொல்லை இன்னொரு மொழியின் எழுத்துக்களில அப்படியே எழுதுவது. அதுதான். ஆகவேதான் ஆங்கிலத்துல இந்த அப்போஸ்தலோஸ் என்பது அப்போசல்ஸ் என்றும் தமிழில அப்போஸ்தலர் என்றும் அது மொழி பெயர்க்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. அதை அப்படியே தமிழ்ல அவர்கள் எடுத்து எழுதியிருக்கிறார். அப்படியானா இந்த அப்போஸ்தலோஸ் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் someone who has been sent, அனுப்பப்பட்டவன், அனுப்பப்பட்டவள் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். or one who is sent with a commission, ஏதோ ஒரு பொறுப்போடு கூட ஒரு நியமனத்தோடு அனுப்பப்பட்டவர். இவர்தான் அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை நடத்தின பொழுது அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் கற்றுக்கொள்கிறவர்கள், ஆண்டவருடைய போதனையை நாடி அதை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள். ஆனால் இந்த சீஷர்களிலிருந்துதான் ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்கின்ற பெயர் சூட்டுகிறார். அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் இரவு முழுவதும் ஜெபித்து காலையில இந்த 12 சீஷர்களின் தன்னிடத்துல அழைத்து லூக்கா 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ இந்த சீஷர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 12 பெயர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போ எதற்காக இந்த அப்போஸ்தலர்களை சீஷர்கள் தன்னோடு கூட அந்த அப்போஸ்தலர் என்ற பெயரோடு கூட தெரிந்து கொண்டார் என்பது மிக முக்கியம். நோக்கம் என்ன? எதற்காக எல்லா சீஷர்கள் மத்தியிலும் இந்த 12 பேரை மட்டும் தனக்கென தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்ற பெயரை கொடுத்தார் என்பதற்கான விளக்கத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் படித்தால் தெரியும். மார்க் 3:14 அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும், தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 12 அப்போஸ்தலர்களும் தம்மோடே கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படியாகவும் அவர்களை தெரிந்து கொண்டார். டு பி வித் ஹிம், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். டு பி சென்ட் பை ஹிம், அவரால் அனுப்பப்பட வேண்டும். டு பி எம்பவர்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அப்போஸ்தலர்கள் என்கின்ற அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நோக்கம். ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவரோடு கூட இருப்பது,
அவரோடு கூட இருப்பது, அவரோடு கூட சஞ்சரிப்பது, அவரை அனுபவிப்பது. இரண்டாவதாக அவரால் அனுப்பப்படுவது. இதை நாம் தொடர்ந்த பின்னாடியில் நாம் அதை தெளிவாக புரிய போகிறோம். அவரால் அனுப்பப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். சாதாரணவர்கள் தான் நாம். ஆனால் நாம் எல்லாருமே ஆவியானவருடைய பலத்தினாலே பலப்படுத்தப்படக்கூடியவர்கள். முடியும், சாத்தியமான ஒன்று. யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பலம் உண்டு, அந்த நிறைவு உண்டு என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் பலப்படுத்துவதற்கு ஆவியானவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். அப்போ இந்த முதல் சீஷர்கள், முதல் அப்போஸ்தலர்கள் ஆவதற்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் சீஷர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ சீஷர்களிலிருந்து தான் அவர் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் பொழுது அதை நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், they received the authority directly from Christ. கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேரடியாக அப்போஸ்தலர் என்கின்ற அதிகாரத்தை அவர்கள் பெற்றவர்கள். இரண்டாவது, they were directly called by Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். Not only that, they have been with Jesus, they have seen Jesus and they have experienced him. அவரை கண்களினாலே கண்டார்கள், அவரோடு கூட இருந்தார்கள், அவரை அனுபவித்தார்கள், அவரை அறிந்து கொண்டார்கள். இது அந்த அந்த அப்போஸ்தலருடைய அடையாளம். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததற்கு இவர்கள் சாட்சிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டதற்கு இவர்கள் சாட்சி வகித்தார்கள். ஆகவே இந்த விதத்துல இந்த 12 சீஷர்களும், அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட இந்த 12 சீஷர்களும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு நியமனம் பண்ணப்பட்ட, அழைக்கப்பட்ட உண்மையான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு பவுல் அவரை தேவன் அப்போஸ்தலராக ஆண்டவர் நியமிக்கின்றார். தமஸ்கு நாட்டிற்கு கிறிஸ்தவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம். அப்போ அந்த பகுதியில தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தின் விளைவாக அவரை அப்போஸ்தலர் என்கின்ற அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ இதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9:15 அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி கூறுகிறார். 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். இட் வாஸ் a direct appointment of apostleship. அந்த அப்போஸ்தலர் என்கின்ற அந்த பட்டத்தை நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பவுலுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். இதுதான் அப்போஸ்தலர் என்கின்ற அந்த பெயருடைய அர்த்தம். அப்படியானால் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் உண்டா என்று சொல்லி ஒரு கேள்வி எழலாம். ஆனால் உண்மையாகவே அப்போஸ்தலர் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்திற்கு ஏற்ப பார்க்கும் பொழுது இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் யாருமே இல்லை. யாருமே நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அப்போஸ்தல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. யாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்ததும் இல்லை. யாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அப்போஸ்தலர் என்ற நியமனம் பண்ணப்படவும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அந்த அப்போஸ்தல அதிகாரமும் இன்று யாருக்குமே கிடையாது. அந்த அப்போஸ்தல அதிகாரத்தை நிருபங்களிலே நாம் பார்க்கிறோம். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் பவுல் இதை அவ்வளவு ஆணித்தரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி அவர் கூறுவதற்கு காரணம் உண்டு. ஆகவேதான் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்களா என்று கேட்டால் 2 பதில் கூற முடியும். ஆம் என்றும் சொல்ல முடியும், இல்லை என்றும் சொல்ல முடியும். இல்லை என்று எப்படி சொல்லுகிறோம்? ஏற்கனவே பார்த்தபடிதான் ஆண்டவரால் நேரடியாக யாருமே நியமனம் பண்ணப்படவில்லை. ஆகவே அப்போஸ்தலர்கள் யாருமே இல்லை, அந்த அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் கிடையாது. ஆம் என்று எப்படி சொல்லுகிறோம்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அந்த பெரிய கட்டளையை தருகிறார். The Great Commission, go into the world and preach the gospel. உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கின்ற அந்த கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒரு விதத்துல
நம்ம எல்லாரும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஸோ எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ ஃபுல் டைம் ஒர்க்கர். ஏதோ நான் முழு நேர ஊழியக்காரனாக இருந்தால் மாத்திரமே தான் நான் ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த தேவனுடைய கட்டளையை பெற்றவர்கள். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்கள். உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. ஆனால் அந்த அப்போஸ்தல பட்டம் யாருமே எடுக்க முடியாது. என்னுடைய பெயருக்கு முன்பாக அப்போஸ்தலன் என்று சொல்லி போடுவதற்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்துல அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான பொறுப்பு என்னிடத்துல உண்டு. ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம், பவுல் கூறுகிறார், அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் ஆகிய நான் இந்த 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 அப்போஸ்தலனா எப்படி ஆகினேன் என்று சொல்லி அவர் கூறும்பொழுது, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன். மிக தெளிவாக அவர் கூறுகிறார். என்னுடைய சுயமாக நான் என்னை அப்போஸ்தலன் என்று நான் கூறுவதில்லை. இட்ஸ் நாட் அ செல்ஃப் ப்ரொக்ளைம்ட் அப்போஸ்தலன்ஷிப். நானாக சுயமாக என்னை அப்போஸ்தலன் என்று நான் கூறுவதில்லை. இது பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய அவரை மரித்தோரில் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த அப்போஸ்தல அந்த 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 அதிகாரத்துல அந்த உறவை அங்கே கூறுகிறார். The relationship between one who sends and one who is sent. அனுப்பப்பட்டவரும் அனுப்புகிறவருக்குமான இடையில இருக்கின்ற அந்த உறவை அவர் ஸ்தாபிக்கின்ற காரணம் அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை குறித்த கேள்வி எழுந்ததினாலே அவர் அவ்விதமாக கூறுகிறார். அதே நேரத்துல அந்த கேள்வி எழுப்பினவர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் பவுல் அங்கே செய்வதில்லை. மாறாக அந்த அந்த தன்னை அழைத்த தேவன் யார் என்பதை குறித்து தெளிவாக கூறுகிறார். அந்த இடத்துல தான் அவர் கூறுகிறார், இது மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. இந்த அப்போஸ்தல பட்டம் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது மனுஷன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் அல்ல. யாரையுமே இந்த நாட்களில அப்போஸ்தலன் என்று சொல்லிவிட முடியாது. அதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மனிதனால் அல்ல, மனுஷர் மூலமாய் அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு 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 அதிகாரம் என்பதை கூறிவிட்டு அவர் என்ன கூறுகிறார், பவுலாகிய நானும் என்னோட கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும், அவரோடு கூட இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது இந்த கடிதம் எல்லாருமாக சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. தன்னோடு கூட இருக்கிறவர்களை அவர் மதிக்கின்றார். தன்னோடு கூட ஊழிய பாதையில வந்தவர்களை அவர் மதித்து அவர்களையும் தன்னோடு கூட இணைத்து அவர்களை வாழ்த்துதல் சொல்வதற்காக அவ்விதமாக ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை தன்னோடு கூட எடுத்துக்கொள்கிறார். சொல்லிவிட்டு யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லும்பொழுது கலாத்தியா நாட்டுள்ள சபைகளுக்கு என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த கலாத்தியா நாட்டில் இருக்கின்ற அந்த பல நகரங்கள், பித்தினியா, பெர்கேயா போன்ற அந்த பகுதிகளில இருக்கின்ற அத்தனை சபைகளுக்கும் அந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் ஒருவேளை இது ஒரு சுற்றறிக்கை நிருபமாக கருதப்படலாம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் இந்த நிருபமானது வாசிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் யாராவது ஒருவர் எடுத்து சென்று சபையாக அதை வாசித்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய நகல் எடுத்து எல்லா அந்த திருச்சபைகளுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வாசித்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நகல் எடுத்து காப்பீஸ் எடுத்து அவங்க ஒவ்வொரு சபைக்கு அனுப்பியிருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாகவே இது எல்லா சபைகளிலும் இந்த நிருபமானது வாசிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர் 3வது வசனத்துல அவர்களை வாழ்த்துகிறார். எல்லா கடிதங்களிலும் பவுல் வாழ்த்துகின்ற அருமையான ஒரு வாழ்த்துது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அருமையான வாழ்த்துது. கிருபை என்கின்ற இந்த அருமையான வார்த்தை ஒருவேளை கிரேக்கர்கள் ஒருவர் சந்தித்து அவர்களை வாழ்த்தும் பொழுது அவர்கள் கூறுகின்ற ஒரு வார்த்தை கேர் என்பது, CHAIRE என்பது கேர். அர்த்தம் ரிஜாய்ஸ், களி கூறுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி. எவ்விதமாக இன்று நாம் ஒருவர் சந்திக்கும் பொழுது ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறோமோ அவ்விதமாக கிரேக்கர்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுது ரிஜாய்ஸ் என்று அவர்களை உற்சாகமூட்டுவார்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. பவுல் என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை
கேரிஸ் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறார். கேரிஸ் என்பது கிருபை என்ற அர்த்தம். அப்படியானால் பவுல் கிறிஸ்தவர்களை வாழ்த்தும் பொழுது, விசுவாசிகளை வாழ்த்து அவர் முற்படும் பொழுது கிருபை என்கின்ற அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்த விரும்புகிறார். கிருபை என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி அன்டிசர்வ்டு ஃபேவர் ஆஃப் காட், தேவன் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட், தகுதியில்லாத எனக்கு தேவன் தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தயவு. அப்போ இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா we need to understand the undeserved grace of God. ஆண்டவருடைய எந்த விதத்திலும் தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் தருகின்ற தயவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையை ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. தன்னுடைய நற்கிரியைகளினாலேயோ தன்னுடைய சன்மார்க்க வாழ்க்கையினாலேயோ சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஒன்றுதான் இந்த தேவனுடைய கிருபை என்பது. ஆகவே இந்த கிருபையை குறித்து அவர் மிக தெளிவாக எல்லா கடிதங்களையும் எழுதுகிறார். ஏனென்றால் கடவுள் உயரத்தில் இருக்கிறவர், உன்னதமானவர். ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் கீழ்த்தரமானவன், மிகவும் தாழ இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவருடைய கிருபை தயவு கிடைப்பது என்பது அதை எதிர்பார்க்கவே முடியாது. இயல்பாக மனிதனுடைய அந்த சுபாவத்தின்படி, அந்த பாவ சுபாவத்தின்படி தேவனுடைய அந்த தயவை அவன் பெற்றுக்கொள்ள அவன் பாத்திரவானே கிடையாது. ஏனென்றால் மனிதன் இயற்கையாகவே தேவனை புறம் தள்ளுகிறவன், தேவனை நிராகரிக்கிறவன், தேவனோடு கூட கலகம் செய்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன். நன்மை ஒன்றுமே அவனிடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவனுடைய தயவு கிடைக்கிறது என்று சொன்னா அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. தகுதியில்லாத எனக்கு கிடைக்கின்ற ஒரு ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதன் தேவனுடைய தயவை பெறுவதற்கு பாத்திரவான் அல்ல, மாறாக அவன் தண்டனையை பெற வேண்டியவன், அவன் நியாயத்திற்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டியவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை தருகிறார். இந்த கிருபையை குறித்து ஏப்ரஹாம் பூத் என்கின்ற அருமையான தேவனுடைய மனிதன் தன்னுடைய புத்தகத்துல The Reign of Grace என்கின்ற அந்த புத்தகத்தில் எழுதும் பொழுது அவர் கூறுகிறார், இட் இஸ் தி இட்டர்னல் அண்ட் அப்சல்யூட் ஃப்ரீ ஃபேவர் ஆஃப் காட். முழுவதுமாக இலவசமான, அதே நேரத்தில் முழுவதும் நித்தியமான தேவனுடைய தயவு, manifested in the vouchsafement of spiritual and eternal blessing. ஆவிக்குரிய நித்தியமான அந்த ஆசீர்வாதங்களிலே அது வெளிப்பட்டது. யாருக்கு? To the guilty and to the unworthy. தகுதி இல்லாதவனுக்கும் குற்றவாளியாக குற்றம் நிறைந்த குற்ற உணர்வோடு கூட வாழ்கிற ஒருவனுக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற ஆவிக்குரிய நித்தியமான ஆசீர்வாதங்கள் அவைகள் முழுவதும் இலவசமானது, அதே நேரத்துல அது நித்தியமானது என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதைதான் ஆண்டவர் அந்த கிருபையை நம் மீது பொழிகிறவராக இருக்கின்றார். இந்த கிருபை நித்தியமானது. இட் இஸ் an everlasting grace. ஆகவே தான் பவுல் கூறுகிறார், ஜாக்கிரதையோடு அவர் கூறுகிறார், இந்த கிருபையை விருதாவாக இருக்க நான் விடவில்லை என்று சொல்லி, the grace was not in vain in my life என்று சொல்லி அவர் இந்த கிருபையினுடைய முக்கியத்துவத்தை கூறுகிறார். கிரேக்கர்கள் வாழ்த்துகின்ற மகிழ்ச்சியா இருங்கள் என்ற இந்த வாழ்த்துதலை கிருபையோடு கூட இணைத்து பவுல் இந்த வாழ்த்துதலை ஆரம்ப வார்த்தையை கூறுகிறார். இரண்டாவது சமாதானம், பீஸ். சமாதானம் என்கின்ற வார்த்தை யூதர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை. யூதர்கள் ஒருவரை பார்த்து அவர்கள் சந்தித்து அவர்களை வாழ்த்தும் போது ஷாலோம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துவார்கள், சமாதானமாயிருங்கள் என்று சொல்லி. இந்த ஷாலோம் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு ஐரின் என்பது, EIRENE, ஐரின் என்பது அர்த்தம் சமாதானம். நீங்கள் எல்லா விதத்திலும் சுகித்து பத்திரமாக ஆசீர்வாதத்தோடு கூட இருங்கள் என்கின்ற அந்த ஒரு ஆசீர்வாதம். ஆக பவுல் இந்த இடத்துல சமாதானத்தை குறித்து கூறுகிறார் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை தருகிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த சமாதானம் எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ தூரமாயிருந்த நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி
பாவத்துல விழுந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதிகளாக மாறிவிட்டார்கள், பகைஞர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் படைத்த பொழுது அங்கே சமாதானம் இருந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு இருந்தது, மனிதனுக்கும் மனுஷிக்கும் நல்ல உறவு இருந்தது, இயற்கைக்கும் நல்ல சமாதானம் இருந்தது, மனிதனுக்கும் இயற்கைக்கும் சமாதானம் இருந்தது. ஆனால் என்று மனிதன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க ஆரம்பித்தானோ, என்று மனிதன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனானோ, அதன் விளைவாக என்று மனிதனுடைய உள்ளத்திலே பயம் வந்ததோ அன்று அவன் சமாதானத்தை இழந்து விட்டான். அதனுடைய விளைவு மனிதன் தேவனுக்கு விரோதமாக போர் புரிகிறவனாக மாற்றப்பட்டான். சோ இந்த சமாதானத்தை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் தூரமாயிருந்த நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆன சமாதானம், தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பான ஒரு சமாதானம் இல்லை. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளான அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அதே நேரத்துல அவருடைய இரத்தத்தினாலே தான் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த சமாதானத்தை நாம் தேவனோடு கூட சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆண்டவருடைய இந்த சிலுவை மரணம் மிக முக்கியம். ஆகவேதான் ரோமர் 5:1 அவர் கூறுகிறார், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். we are at peace with God. தேவனோடு கூட சமாதானம். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதனுடைய விளைவு தேவனோடு கூட சமாதானம். பகைமை கிடையாது, அங்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. தேவனோடு கூட நாம் சமாதானம் உள்ளவர்களாக வாழ்கிறோம். இதனுடைய விளைவு நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 14:27 வாசிக்கிறோம். யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் தருகின்ற சமாதானம் நிரந்தரமற்றது, அது நிரந்தரமற்ற ஒன்று. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தேவனுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அங்கே கலக்கம் இருக்காது, அங்கே பயம் இருக்காது. ஆகவே நம்முடைய உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது இது சாத்தியம்? தேவனோடு கூட நான் சமாதானமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானத்தின் தேவன் என்னை வழிநடத்துகிறவராக மாறுகிறார். அதை 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவருடைய செயல் நம்மை பரிசுத்தமாக்குவது. எப்படி கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றுவிட்டோமோ, அன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கணும். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்து செல்கிறார். அது தேவன், அந்த சமாதானத்தின் தேவன் தான் நம்மை பரிசுத்தத்துக்குள்ளாக வழி நடத்துகிறார். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த மேற்கத்திய வாழ்த்துதலையும் கிழக்கத்திய வாழ்த்துதலையும் இரண்டையும் ஒன்று சேர்த்து அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்த்துதலை அவர் தருகிறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுது என்று சொல்லி. அப்போ இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அது வேர், அதுதான் வேர். கிரேஸ் இஸ் த ரூட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லிவிங் அண்ட் பீஸ் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங். அதனுடைய கனி என்ன? சமாதானம். ஆகவேதான் ஆவியின் கனியை குறித்து வாசிக்கும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபையும் சமாதானமும் அதிகமாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் நாம் ஒருவர் வாழ்த்துவது, இவ்விதமாக வாழ்த்துவது நல்லது. கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நாம் வாழ்த்தும் பொழுது நடைபெறுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, நான் என்னை நானே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நான் இன்று இருப்பது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அந்த கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனுடைய விளைவாகிய சமாதானத்தினுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதே கிருபையும் சமாதானமும் உங்களிலும் பெருக கடவுது என்று சொல்லி நான் வாழ்த்தும் பொழுது அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்த்துதலாக மாறிவிடும். நான் அடிக்கடி நான் எடுக்கின்ற பல பைபிள் ஸ்டடி குரூப்லயும் we started practicing these greetings. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும்போது கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ என்று சொல்லி நாங்க வாழ்த்த பழகிவிட்டோம். அது மிகவும் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே I would encourage this beautiful group also to start greeting one another with this Christian greeting of grace and peace to you. God will bless you. So இப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்த்துதலை அவர் கூறிவிட்டு 4வது வசனத்துல
he proclaims the work of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய கிரியையை அங்கே மிக அழகாக வர்ணிக்கின்றார். அதை ஒருவேளை 4 விதத்துல நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு சம்மரி, ஒரு சுருக்கம் இந்த 4வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முதலாவது, he gave himself for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. God gave his only begotten son. தேவன் தருகிறார். God gave his only begotten son. That only begotten son gave himself for us. அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். You see the beautiful work of God here. நம் மீது வைத்த அவருடைய அன்பு, அவருடைய சொந்த குமாரனை நமக்காக தரும்படியாக செய்தது. சொந்த குமாரன் நமக்காக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். He died as our substitute. நம்முடைய பதில் ஆளாக அவர் சிலுவையில மரிக்கின்றார். பாவியாகிய என்னை அவர் பிரதிபலிக்கின்றார். சிலுவையில அவர் என்னை பிரதிபலித்து என்னுடைய பதில் ஆளாக அவர் சிலுவையில மரிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்கிறார். விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்கிறார். கட்டாயத்தினாலே அல்ல, தானாக விரும்பி மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக, பாவத்திலே மடிந்து கிடக்கின்ற ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். இது அந்த சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை கலாத்திய நாட்டு சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அதை வலியுறுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிவுக்கு நேரான பாதையிலே நம்மை அழைத்து செல்கிறது. நாம் அழிந்து போக வேண்டியவர்கள், நாம் எல்லாரும் கெட்டு போக வேண்டியவர்கள். நம்முடைய பாவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே தான் நம்மை அழைத்து செல்கிறது. ஒருவேளை நாம் தேவன் தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்திராவிட்டால், அவர் சிலுவையில தன்னை மரிப்பதற்கு விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்திராவிட்டால் நாம் அழிந்து போயிருப்போம். நமக்கு எந்த நம்பிக்கையுமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில அவர் தன்னை ஒரு பலியாக, பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த பாவத்தினுடைய தண்டனையை தன் மீது அவர் ஏற்றுக்கொள்கிறார். பாவத்திற்கு வர வேண்டிய அந்த மகா பெரிய ஆக்கினை தீர்ப்பை விருப்பத்தோடு தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் தம்மை தாமே விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக. இந்த இடத்துல அந்த பாவங்கள் எல்லாம் போடல, என்னென்ன பாவங்கள் என்று சொல்லி போடல. எல்லா பாவங்களுக்காக, பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, அறிந்து செய்த பாவங்களானாலும் சரி, அறியாமல் செய்த பாவங்களானாலும் சரி, ஒருவேளை என்னுடைய மாம்சத்துல நான் செய்த பாவங்கள் இல்லை என்றால் என்னுடைய ஆவியிலே நான் செய்த பாவங்கள், எப்படிப்பட்ட பாவங்களானாலும் சரி, நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் பொல்லாத இந்த பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி. எப்படிப்பட்ட பிரபஞ்சத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? What kind of a world we are living in? The present world is sinful. அது பாவம் நிறைந்த ஒரு உலகம், பாவம் நிறைந்த ஒரு உலகம். அது தேவனை நிராகரிக்கின்ற ஒரு உலகம், தேவனை மறுதலிக்கிற ஒரு உலகம், பாவத்தை நியாயப்படுத்துகிற ஒரு உலகம். பாவம் தவறல்ல, அது ஒரு பலவீனம் என்று சொல்லி போதிக்கின்ற வஞ்சகம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டுல போய் நீங்க ரோமர் 1வது அதிகாரம் 29 32 வரைக்குமான வசனங்கள், நேரம் இல்லாதனால நான் அதை வாசிக்கல, வீட்டுல அதை படிச்சு பாருங்க. ரோமர் 1:29 32 வரைக்கும் எப்படிப்பட்ட அந்த பாவம் நிறைந்த இந்த உலகம் என்னென்ன காரியங்களை செய்கிறது என்பதை
மிக தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல கவலைக்குரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு சில காரியங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறது என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு காரியம், மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு காரியம். அதை வாசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட குணங்கள் ஒருவேளை என்னிலே இருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்துவாரே, ஆனால் அதை நாம் சரி செய்து கொள்வது மிக முக்கியம். அப்படி அந்த பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது ஒழுக்கமில்லாத ஒரு உலகம், சீர்கேடான ஒரு உலகம். இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதனை நிறைந்த, பலவிதமான பாதிப்புகள் நிறைந்த, பலவிதமான வியாதிகள் நிறைந்த, அழிவு நிறைந்த, மரணம் நிறைந்த, வருத்தங்கள் நிறைந்த, சீர்கேடான இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அதே நேரத்துல இந்த 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 தீமை நிறைந்த இந்த உலகம் எதற்கு காரணமாக இருக்கிறது? தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போகிற இந்த உலகம் மரணத்திற்கு ஏதுவானது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்திற்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கும் ஏற்றதுதான் இந்த உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலிருந்து தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறார், அதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். அதாவது அப்படியானால் இந்த உலகத்திலிருந்து முழுமையாக நம்மை அவர் விடுவிப்பதில்லை, ஆனால் அந்த தீமை நிறைந்த பொல்லாத இந்த பிரபஞ்சத்தினுடைய தீமையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். We have been protected from the power of the evil. We are not being protected by the presence of evil. ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகத்துல தீமை நிறைந்துதான் இருக்கிறது. அந்த தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆகவேதான் தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் நமக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தீமையிலிருந்து, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். விடுவிக்கும்படியாக, டு ரெஸ்கியூ அஸ், நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கரையம் செலுத்தி அவர் நம்மை மீட்டுக் கொள்ள அவர் விரும்புகிறார். ஆக அப்படிப்பட்ட மீட்பை பெற்றுக்கொண்ட நமக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் 5வது அதிகாரத்தின் 24வது வசனத்தின்படி, யோவான் 5:24 அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீட்டுக் கொள்ளப்பட்ட நமக்கு ஆண்டவர் தருகிற, அந்த பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், ஏனென்றால் அந்த ஆக்கினை தீர்ப்புக்காகத்தான் தேவன் தம்மை தாமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே நாம் மரணத்தை விட்டு நீங்கி, ஏனென்றால் நாம் அடைய வேண்டிய மரணத்தை அவர் அடைந்து விட்டார். ஆகவே அந்த மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று மெய்யாகவே மெய்யாகவே கூறுகிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஆகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று ஆண்டவர் நம்மை விடுவித்தார் என்று சொன்னா அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி, God willed to die for us. அது அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தமாக இருந்தது. The reason Christ died for our sin is because God the Father willed it. தேவன், பிதாவாகிய தேவன் அவர் விருப்பம் கொண்டார், அவர் சித்தம் கொண்டார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தபடினாலேதான் ஆண்டவர் அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஏன் இதை ஆண்டவர் செய்ய வேண்டும்? அவருடைய அன்பு, மிகப்பெரிய அன்பு. அந்த அன்பினுடைய பெருக்கத்தினாலேதான் ஆண்டவர் நமக்கு இந்த விடுதலையை தந்திருக்கின்றார். ஆகவே அந்த 4வது வசனத்துல அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய ஆளுகையிலிருந்து, அதனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அது தேவன் சித்தம் கொண்டார். ஆகவேதான் அவர் கூறுகிறார், அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி. தேவனுடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது பிரதானமான நோக்கம் என்று சொல்லிவிட முடியாது. அது ஒரு நோக்கம். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பை நமக்கு தருவேன் என்ற அவருடைய விருப்பம் ஒரு பக்கமானார். அதே நேரத்துல இந்த செய்கையின் மூலமாக இந்த ரட்சிப்பின் திட்டம் என்று ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய
அந்த நோக்கத்தை, படைப்பின் நோக்கத்தை இழந்து விட்டார்களோ, அன்றைக்கே தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் வைத்தார். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவருக்கு மகிமை வேண்டும். The glory should be for God. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ரட்சிப்பும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஏதோ ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் எனக்கு மகிமையை தேடுகிறவர்களாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமைமையானால் அது அர்த்தமுள்ள ஒன்று அல்ல. என்னுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய எல்லா காரியங்களிலும், என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே பவுல் இந்த முகவுரையை கலாத்திய சபைக்கு எதற்காக எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அவர்களுக்கு விளக்குகிறார். இந்த கிருபை, இந்த சமாதானம், அந்த வாழ்த்துதலை அவர் கூறும் பொழுது வெறுமனே அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரம் அவர் கூறாதபடி இந்த தவறான போதனையை கலாத்திய சபை நாட்டுக்குள்ளாக புகுத்துறவர்களுக்கும் அந்த கிருபையும் சமாதானத்தையும் கூறுகிறார். அதே நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விருப்பத்தோடு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை அவர் செய்தார் என்பதை கலாத்தியர் சபை மக்களுக்கு நினைப்பூட்டும்படியாக இந்த முதல் 5 வசனங்களில அவர் கூறுகிறார். அப்படியானால் இந்த பாடப்பகுதியின் கடைசி வேளையில நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகளை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதல் கேள்வி, what is the most important lesson that I have learned from this Bible study? இந்த 1 மணி நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்ட பொழுது என்ன பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன்? ஒருவேளை இந்த கேள்விக்கு என்னிடத்துல பதில் இல்லை என்று சொன்னால் இந்த 1 மணி நேரம் நம்மை பொறுத்த மட்டும் விரயமாக்கப்பட்ட நேரம் என்றுதான் நாம் கருத வேண்டும். எதை கற்றுக்கொண்டேன்? இரண்டாவது, வாட் இஸ் த ஏரியா ஐ நீட் டு ஒர்க் ஆன் த மோஸ்ட்? எந்த பகுதி, என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில நான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியவனாய் இருக்கிறேன்? எந்த பகுதியில ஆண்டவருக்கு நான் அதிகமாக என்னை ஒப்பு கொடுக்க, அதிகமாக என்னை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்? மூன்றாவது கேள்வி, how can I apply this lesson to my day to day life? என்னுடைய அன்றாட வாழ்க்கையில எவ்விதமாக இந்த பாட நேரத்தின் போதனையை நான் பயன்படுத்திக் கொள்ள முடியும்? ஒருவேளை அந்த கிருபையும் அந்த சமாதானமும் அந்த வேரும் அந்த கனியும் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில நான் களிகூற வேண்டும். அதன் விளைவாய் வருகின்ற சமாதானம் என்னிலே பெருக வேண்டும். கடைசியாக, வாட் இஸ் த கமிட்மெண்ட் தட் ஐ கேன் மேக் ஃபார் டுடே ஆர் டுநைட்? இந்த ராத்திரி வேளையில என்ன தீர்மானத்தை எடுத்து எவ்விதமாக என்னை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தருவாராக. ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட அந்த கடிதம் இன்றும் ஆண்டவரே நாங்கள் படிப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய கரங்களில, எங்களுடைய தாய்மொழியிலே நீ தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, சேஷமாக இந்த வேளையில நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கிருபையும் சமாதானமும் எங்களிலே பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒரு கிருபை மிகுந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய வார்த்தையில ஆண்டவரே, நாங்கள் ஒருவரோடு நாங்கள் பழகும் பொழுது ஆண்டவரே, அந்த கிருபை எங்களில வியாபிக்க, எங்களிலிருந்து மற்றவர்களுக்கு செல்ல நீர் உதவி செய்யும். அவ்விதமாகவே ஆண்டவரே, உம்மோடு கூட சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய சமாதானத்தையும், சமாதானத்தின் தேவனங்களை ஆட்கொள்ளும்படியாக எங்களுக்கும் உமக்கும் இடையே எந்த ஒரு தடையும் இல்லாதபடி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே விழுந்து மரித்து போய்விடாதபடி, கெட்டு போய்விடாதபடி, தொலைந்து போய்விடாதபடி சுவாமி ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையிலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க நீர் சித்தம் கொண்டீர். ஆண்டவரே, இந்த உன்னதமான உம்முடைய சித்தத்திற்கு முன்பாக நாங்கள் தலைவணங்கி நிற்கிறோம். தகுதியே இல்லை ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்து உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை சுவாமி. ஆனாலும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனை தந்து உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக இந்த மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை தலைவணங்கி இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவேற்றின உம்முடைய தயவிற்கு முன்பாக
எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய வார்த்தை தொடர்ந்து எங்களோடு கூட பேசட்டும். ஆரம்பத்தில் கேட்டது போல சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அதே நேரத்தில் ஆண்டவரே, ஏதோ தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதை காட்டிலும் வார்த்தையின் தெய்வத்தை அறிந்து கொள்வது முக்கியம் என்கின்ற ஆழமான அந்த சிந்தனையை எங்கள் தந்தீர். அதை எங்களோடு கூட எடுத்துச் செல்ல உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். திரும்பமாக அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் உடைய வசனம் எங்களை உமக்குள்ளாக புடமிட நாங்கள் தாழ்மையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.